வீட்டு முழுக்க மழை வந்ததுனால கொடை புடிச்சுக்கிட்டு மரத்துக்கடியில நின்னுகிட்டு இருந்தா ராதிகா. மருமக செஞ்ச வேலையால என்ன பண்றதுன்னே தெரியாம தன்னோட பையனுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க நிர்மலம்மா. அப்போ வீட்டுக்கு அவங்க பையன் ரங்கா வந்தான். தன்னோட பொண்டாட்டி மரத்துக்கடியில கொடை புடிச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கிறத பார்த்து, ராதிகா அங்க என்னடி பண்ற? மழை வந்துகிட்டு இருக்கு, இந்த நேரத்துல மரத்துக்கடியில நிக்கிறது நல்லதா? நான் இவ்வளோ நேரமா தொண்டை தண்ணி வத்த வத்த இவளை கூப்பிட்டுக்கிட்டு இருக்க, இவ வரவே மாட்டேங்கிறா. நீயாவது அவளை வீட்டுக்குள்ள கூப்பிடு பாக்கலாம். நிர்மலா பேச்சுக்கு ரங்காவுக்கு இன்னும் கோவம் வந்து தன்னோட பொண்டாட்டிய கோவமா பார்த்தான். ஏ ராதா, இன்னும் கொஞ்ச நேரம் நீ அங்கேயே நின்னுகிட்டு இருந்தனா நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. உடனே வீட்டுக்குள்ளவா. தன்னோட புருஷன் இவ்ளோ கோவமா கூப்பிடுறத பார்த்து ராதிகா என்ன பேசுறதுன்னு தெரியாம பயந்துகிட்டு வீட்டுக்குள்ள வந்தா. வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு, ஏங்க அப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? நான் என்ன செவுடா சொல்லுங்க பாக்கலாம். ஆமா என்னடி, மரத்துக்கடியிலேயே நின்னுக்கிட்டு வீட்டை பாத்துக்கிட்டே இருக்க, நீ என்ன பைத்தியமா? ஓ அதுவாங்க, நான் பாத்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம வீடு மழையில நனைஞ்சுக்கிட்டே இருக்கு. பாவங்க, நம்ம வீடு மழையில நனைஞ்சுக்கிட்டு இருக்குல்ல, அதுக்கு ஏதாவது செய்யணும். என்னடி சொல்ற? மழை வந்தா வீடு நனையாதா? வீடு நனையாம இருக்கிறதுக்கு ஏதாவது செய்யணுமா? வீடு நனையாம இருக்கிறதுக்கு ரெயின் கோட் வாங்கி குடுக்கறியா என்ன? அட ஆமாங்க, நல்ல ஐடியா கொடுத்தீங்க. எனக்கு ஏங்க இந்த ஐடியா வரவே இல்ல? அட பைத்தியக்காரி, என்னடி ஏதேதோ பேசுற? இங்க மனுஷன் உயிர் போக பசியில வந்திருக்கா, எனக்கு சாப்பாடு குடுக்கறது விட்டுட்டு வீடு நனையுதுன்னு சொல்றியா? அந்த சாப்பாடு கொண்டு வந்து என் தலையில கொட்டு. உன்னை பெத்த உங்க அப்பா அம்மாவுக்கு தான் கையெடுத்து கும்பிடணும்னா. ஐயோ, இப்ப ஏங்க அவங்கள பார்த்து புகழ்றீங்க? வாங்க, பசி எடுக்குதுல, சாப்பாடு குடுக்கறேன். ராதிகா அப்படி பேசிட்டு போகும்போது அவன் தலைமையில கை வச்சுக்கிட்டு உக்காந்தான். அவங்க அம்மா அவனை சமாதானப்படுத்தினாங்க. வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ரங்கா கையில ஒரு டவலை கொடுத்தா. ஆமா, இப்ப எதுக்குடி டவலு? எதுக்குன்னு கேக்குறீங்களா? நீங்க தானே சொன்னீங்க சோத்த கொண்டு வந்து என் மூஞ்சில கொட்டுன்னு. கொட்டினதுக்கு அப்புறம் நீங்க டவல் கேப்பீங்கல்ல, நீங்க டவல் கேக்குறதுக்கு முன்னாடியே தொடச்சிக்கு டவல் கொடுத்தேங்க. ராதிகா இப்படி சொல்றத பார்த்து ரங்காவுக்கு என்னதான் பேசணும்னு தெரியாம இடிஞ்சு போய் நின்னா. அம்மா என்னம்மா, எனக்கு இந்த மாதிரி ஒரு கர்மம். எங்கேயானா தண்ணி இல்லாத ஒரு கிணற காட்டுங்கம்மா, நான் அங்க போய் என்னோட உயிரையே விட்டுடுறேன். ஏங்க உயிரோட தானே இருக்கிறீங்க, அதுக்கப்புறம் எதுக்கு சாவணும்னு சொல்றீங்க? ஐயோ பைத்தியக்காரி, எல்லாம் என் கர்மண்டி, என் கர்மம். அடுத்த ஜென்மத்திலேயாவது உனக்கு நான் பொண்டாட்டிய பிறந்து என்னோட கஷ்டத்தெல்லாம் தீத்துக்கிறேன். ஏங்க அடுத்த ஜென்மத்துக்கு போறதுக்கு எந்த பஸ்ல ஏறணுங்க? இப்பவே சொல்லிட்டா நான் ஒரு தடவை போய் பாத்துட்டு வந்துருவேன்ல. ராதா பேசுற பேச்சுக்கு ரங்காவும் நிர்மலாவும் பைத்தியம் புடிச்ச மாதிரி அசையாம நின்னாங்க. இப்படி ரங்கா அவ எப்படியோ பேசிட்டு போட்டோம் அப்படின்னு ஒரு தட்டுல சோறு போட்டு சாப்பிடுறதுக்காக உக்காந்தா. அவனை ராதா உத்து உத்து பாத்துக்கிட்டு இருந்தா. மனச கொஞ்சம் சமாதானம் படுத்திக்கப்பா, வேற என்ன பண்ணுவ சொல்லு? நீ அவளை கட்டிக்கிட்டு இருக்க, அவளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவளை உன்னால வெட்டி விட முடியாதுல்ல. என்னதான் நடந்தாலும் அவளைதான் நீ பாத்துக்கணும். சரி, கவலைப்படாம முதல்ல சாப்பிடுப்பா. அம்மா நீயாச்சு என்னோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்ட, எனக்கு அதுவே போதும்மா. இப்படி அந்த நாள் முடிஞ்சு போச்சு. மறுநாள் மழை வந்துகிட்டே இருக்கிறதுனால அங்கங்க புல்லுங்க முளைச்சுக்கிட்டு இருந்தது. அத பார்த்த ராதிகா, அத்தை நான் செடியே நடாம எவ்வளவு செடிங்க வளர்ந்துருக்கு பாருங்க அத்தை. இந்த செடிங்களை பெருசாக்குறதுக்காக இதுக்கு தண்ணி ஊத்துறத தெரியுமா? சரி, கொஞ்சம் செடிங்களை ஊருக்குள்ள கூட கொஞ்சம் நட்டுவை, அப்பதானே அந்த செடி மரமாயி ஊரு ஜனங்களுக்கு நெகிழ கொடுக்கும். அப்ப உனக்கு சந்தோஷமா இருக்கும். இந்த மழைக்கு இந்த ஊரே நனையாம பாத்துக்கமா, அப்ப இந்த ஊரு ஜனங்க உன்னை தலைமையில உட்கார வச்சு கொண்டாடுவாங்க. அப்பப்பா பரவாயில்லத்த, நீங்களும் எவ்வளவு புத்திசாலித்தனமா பேசுறீங்க. நான் செஞ்சு கொடுக்கற சமையல சாப்பிட்டு சாப்பிட்டு உங்களுக்கும் மூளை வேலை செய்தத்த. நீங்க என்ன பத்தி பெருமையா பேசலனாலும் எனக்கு என்ன பத்தி தெரியும் அத்த. ராதா இப்படி பேசுறத பார்த்து நிர்மலா உண்மையிலேயே தன்னோட மருமக அதிசய பிறவின்னு நினைச்சா. இங்க பாருமா, சும்மா பேசிக்கிட்டே நிக்காத. வெளிய மழை வந்ததுனால நிறைய களைங்கெல்லாம் முளைச்சிருக்கு. சீக்கிரமா அதெல்லாம் சுத்தம் பண்ணணும், இல்லனா வீட்டு எதிரில நிறைய புல்லு செடிங்க வந்துரும். என்னத்த இப்படி பேசுறீங்க? நான் அந்த செடியெல்லாம் நல்லா தண்ணி ஊத்தி கஷ்டப்பட்டு வளர்க்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னவோ அதெல்லாம் புடுங்கி போடணும்னு சொல்றீங்க. மழை குறையாங்கட்டியும் நான் ஒரு மணி பிளான்ட கூட கொண்டு வந்து நடணும்னு இருக்கேன். ஆமா, என்னமா சொல்ற? இப்ப எதுக்காக அந்த மணி பிளான்ட கொண்டு வந்து இங்க நடணும்? யாராவது உன்னை நட சொன்னாங்களா? ஐயோ அத்தை, என்னத்த உங்களுக்கு விஷயமே தெரியாதா? இவ்வளோ பெருசா வளர்ந்துருக்கீங்க, உங்களுக்கு மூளையே சரியா வேலையே செய்யறது இல்ல அத்தை.
மணி பிளான்ட் கொண்டு வந்து நட்டு வச்சா நம்ம வீட்டுக்கு காசு பிரச்சனையே இருக்காதுல்ல. எந்த வீட்ல மணி பிளான்ட் இருக்கோ அந்த வீட்ல பணத்துக்கு கஷ்டமே இருக்காதத்த. அதுக்குதான் நான் கூட மணி பிளான்ட் செடியை நடணும்னு யோசிக்கிறேன். ஆமாமா ஆமா, உன் மூளை ரொம்ப நல்லா வேலை செய்யுது. இந்த வீட்டுக்காக உன்னோட மூளை இவ்வளோ தெளிவா யோசிச்சுதே, அதுவே போதும். என்னத்த அப்படி பேசுறீங்க? அப்புறம் உன் மூளை ரொம்ப தெளிவான மூளையா? அட பரவாயில்ல, என் தலைய மண்ணு மசாலான்னு ரொம்ப புகழ்றீங்க. உங்களோட மூளைய பத்தி சொல்லட்டா? சொல்லுமா, நீ என்ன சொல்றேன்னு தான் பாக்கலாம். உங்களது வயசான மண்டத்த. ராதிகா அப்படி சொன்ன உடனே நிர்மலா எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. நிர்மலா அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் ராதா வீட்டு முன்னாடியே மணி பிளான்ட நட்டு வச்சா. ராதா வீட்டு எதிரில மணி பிளான்ட நட்டுட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் ஆகும் போதுதான் சமைக்கிறேன் அப்படின்னு சமையலறைக்குள்ள போனா. என்ன அத்தை, நீங்க சமையல் செய்றீங்க? என்னாச்சு உங்களுக்கு? நான் வாழணுமா சாகணுமா? ஏமா அப்படி சொல்ற? என்னோட சமையலுக்கு என்னமா குறைச்சலு? ரொம்ப தடவை உங்க சமையல சாப்பிட்டுட்டு எனக்கு வயிறு வலிதான் வந்திருக்கு. எங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு என் சொந்தக்காரங்க என்ன பார்க்க வந்தாங்கல்ல, அப்ப நீங்க கூட சமைச்சிங்களே, அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு என் சொந்தக்காரங்களுக்கு வாந்தி பேதியாச்சு. எனக்கு கூட வாந்தி ஆயிருக்கத்த. அதுக்குதான் நீங்க சமைக்காதீங்கன்னு சொல்றேன். நானே சமைக்கிறேன். ஐயோ ஐயோ ஐயோ, இவ வாயால என்னை என்ன வார்த்தைங்க சொல்லிக்கிட்டு இருக்கா? இந்த வார்த்தைங்களை கேக்குறதுக்கு நான் செத்து போலாம். ஐயோ அத்தை, எதுக்காகத்த என்ன இவ்வளவு புகழ்றீங்க? நான் உங்க மருமகன்னு ஊரு ஜனங்களுக்கு எல்லாருக்குமே தான் தெரியுமே. நீங்க எதுக்காக கத்தி கத்தி சொல்றீங்க? நீங்க புகழ்ந்ததெல்லாம் போதும், போய் உக்காருங்க. இப்படி மருமகளோட பேச்ச தாங்க முடியாம நிர்மலம்மா வெளியே வந்து நின்னாங்க. உள்ள மழை அதிகமா வர ஆரம்பிச்சிடுச்சு. மழை ஜோரா வந்துகிட்டு இருக்கும் போது ராதா தண்ணி கொண்டு வந்து செடிங்களுக்கு ஊத்துனா. அத பார்த்த நிர்மலம்மா ஷாக் ஆயிட்டாங்க. என்னடி, ஏண்டி இப்படி நடந்துக்கிற? மழை வரும்போது யாராவது செடிக்கு தண்ணி ஊத்துவாங்களாடி? அத்தை, அதுக்குதான் உங்க மூளைய வயசான மூளைன்னு சொன்னேன். மழை வரும்போது உப்பு தண்ணி வரும். உப்பு தண்ணி பட்டு செடிங்க எல்லாம் நாசமாயிடும்ல, அதனாலதான் நல்ல தண்ணி கொண்டு வந்து ஊத்திக்கிட்டு இருக்கேன். மழை தண்ணி பட்டா என்ன ஆகும்? ஏன் அத்தை, உப்பு தண்ணி பட்டா நோட்டெல்லாம் கரிஞ்சு போயிடும். அதனாலதான் நான் நல்ல தண்ணி கொண்டு வந்து ஊத்திக்கிட்டு இருக்கேன். மழையில நல்ல தண்ணி ஊத்துறதுனால எல்லாமே நல்லதுதான் நடக்கும் அத்தை. அப்பா, உன் புத்திய பார்த்து உன்னை எப்படி கொண்டாடுறதுன்னு தெரியல. உன்னை பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குடி. ஏன் அத்தை, நீங்க பேசினது போதும். போய் உங்களை ஒரு மூளை தானே உட்கார சொன்னேன். எதுக்காக இங்க வந்து நின்னுகிட்டு இருக்கீங்க? என்னம்மா பண்றது? இந்த வீட்டுல நான் ஒரு மூளையில உக்காந்துகிட்டு நாய் மாதிரி நீங்க சோறு போடும்போதுதான் வந்து திங்கினோம். என்ன பண்றது, இதெல்லாம் என்னோட கர்மம். இவகிட்ட எல்லாம் ஒரு பேச்சு வாங்குறதா இருக்கு அப்படின்னு நிர்மலம்மா மருமகளுக்கு கேட்காத மாதிரி மனசுக்குள்ளேயே அவளை திட்டிக்கிட்டே இருந்தாங்க. ராதிகா மழையில மணி பிளான்ட்டுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டே இருந்தா. அதுக்குள்ள அவளோட புருஷன் வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். ஏமா, நான் வீட்டுக்கு வரும்போது ரோட்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏமா, உங்க மருமக அவங்க கூட சண்டை போட்டாளா? நான் என்னன்னுப்பா சொல்லுவேன்? இவ பைத்தியக்காரி மாதிரி நடந்துக்கிறா. இவளோட பைத்தியம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. நம்ம உடனடியா இவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம். இப்பெல்லாம் வேண்டாமா. ஊர் ஜனங்க முதல்லயே நம்மள ஒரு மாதிரியா பேசிக்கிட்டும் பாத்துக்கிட்டும் இருக்காங்க. பொண்டாட்டிய பத்தி என்ன சொல்றது என்ன சொல்லக்கூடாதுன்னே தெரியலடா. ஒரு தடவை நல்லா இருக்கா, ஒரு தடவை இந்த மாதிரி செய்யறா. இன்னைக்கு மழை வந்துகிட்டு இருந்துச்சு. மழையில மணி பிளான்ட்டுக்கு தண்ணிய கொண்டு போய் ஊத்திக்கிட்டு இருக்கா. அத பார்த்து அக்கம் பக்கம் ஜனங்க சிரிச்சுக்கிட்டும் உள்ளுக்குள்ளயும் திட்டிக்கிட்டும் இருக்காங்க. நிர்மலம்மா ரங்கா கிட்ட பேசுறத ராதிகா கேட்டுக்கிட்டா. உடனே வீட்டுக்குள்ள வந்து, அத்தை, இப்படி உள்ள வெளிய அது பேசுறாங்க இது பேசுறாங்கன்னு உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு எத்தனை தடவை நான் சொல்லிருப்பேன். என் புருஷன் வந்த உடனே என்ன பத்தி எதேதோ சொல்லி கொடுக்கறீங்களே. நானும் என் புருஷனும் சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சு போயிட்டா உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. இந்த மழையில நீ மணி பிளான்ட் செடிக்கு தண்ணிய ஊத்துனேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இது மழைக்காலம் இல்லையா? இப்ப செடிங்களை நட்டாதான் அந்த செடிங்க நல்லா வரும். நல்ல தண்ணிய ஊத்தினாதானே செடி நல்லா வளரும். அது தப்பா சொல்லுங்க? இந்த மாதிரி பேச்சுங்கெல்லாம் வேற யாருக்கிட்டயாவது சொல்லிக்கிங்க, என் புருஷன்கிட்ட சொல்லாதீங்க. ஏன்னா அவரு என்னோட புருஷன். ஏய் நிறுத்துடி, நிறுத்து. என்னடி உன் பிரச்சனை? வீட்ல இருக்கிறதே நீங்க 2 பேரு. அப்படி இருக்கும்போது அம்மா கூட நீ நல்லா இருக்கிறதுக்கு உனக்கு என்னடி பிரச்சனை?
பின்ன என்னங்க, எப்பவுமே எல்லாரும் அத்தைய சொத்தன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் அப்படி சொல்றேனா? இல்ல, அத்தைய என் அம்மா மாதிரி தானே நான் பத்திரமா பாத்துக்கிறேன். ராதிகா இப்படி பேசுறத பார்த்து நிர்மலா அம்மாவுக்கு கோவம் வந்து அவங்க ரூமுக்கு போய் அவங்க துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தாங்க. இங்க பாருப்பா ரங்கா, நான் கொஞ்ச நாளுக்கு உன் அண்ணன் வீட்டுல போய் தங்கிட்டு வரேன்டா. எனக்கு அங்க கொஞ்சம் வேலை இருக்கு. இங்க பாருமா ராதிகா, என் புள்ளைய பத்திரமா பாத்துக்கோ. என்னம்மா, அவ பேச்செல்லாம் ஒரு பேச்சுன்னு நீங்க எடுத்துக்கிறீங்க. சரி, அண்ணன் வீட்டுல போய் ஒரு வாரம் தங்கிட்டு சீக்கிரமா வந்துருங்க. சரி பரவாயில்லங்க அத்தை, உங்களுக்கு எவ்வளவு நாள் உங்க புள்ள வீட்டுல இருக்கணும்னு தோணுதோ அத்தனை நாள் இருந்துட்டு வாங்க. என்ன ராதிகா அப்படி பேசிக்கிட்டு இருக்க? அம்மாவை அனுப்பி வைக்கும் போது கொஞ்சம் சமாதானமா பேசி அனுப்பி வைக்கலாம்ல. இங்க பாருமா, தனியா இருந்துகிட்டு பைத்திய மாதிரி ஆடாத. 4 பேரு உன்னை பார்த்தா 4 விதமா பேசுவாங்க. உடனே ராதிகா ரூமுக்குள்ள போய் கையில ஏதோ எடுத்துக்கிட்டு அவளோட அத்தை முன்னாடி வந்து நின்னுகிட்டு இப்படி சொன்னா. இங்க பாருங்க அத்தை, பாலு தயிர் மோருன்னு பேசாதீங்க. இந்தாங்க, போற வழியில டீ காஃபி குடிச்சுக்குங்க. இந்த காசை வாங்கிக்கிட்டு கிளம்புங்க. இப்படி ராதிகா பேசும்போது நிர்மலம்மா எதுவுமே பேசாம கோவமா பேக் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க. ரங்கா எதுவுமே பேசாம ராதிகாவை பாத்துக்கிட்டே இருந்தா. ராதிகா தன்னோட மாமியார் வீட்டை விட்டு போறத பார்த்து அவ மூஞ்சே பிரகாசமா இருந்தது. கலிங்கப்பட்டினம் அப்படிங்கிற கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தா. அங்க தன்னோட அம்மா கூட சேர்ந்து பஜ்ஜி வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தா. அவளுக்கு பஜ்ஜி போடுறது பஜ்ஜி விக்கிறது பழக்கமாயிடுச்சு. எப்பவுமே சுனைனா வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு அம்மா கூட பஜ்ஜி வியாபாரத்துல உதவி செஞ்சுக்கிட்டு இருப்பா. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சுனைனா, இங்க பாருமா, எதுக்குமா உனக்கு இவ்ளோ கஷ்டம்? வீட்லயும் எல்லா வேலையும் செய்யற, இப்ப இங்க கடைக்கிட்ட வந்து எல்லா வேலையும் செஞ்சு குடுக்கற. நீ எந்த வேலையும் செய்யாம வீட்லயே சந்தோஷமா இருக்கலாம்ல. எல்லா வேலையை செஞ்சு ரொம்பவே சோர்வாயிருப்ப. அது மட்டும் இல்ல, இது மழை காலம். நீ மழையில நனைஞ்சுக்கிட்டே வந்து இங்க வேலை செஞ்சுக்கிட்டு எல்லாம் இருந்தா நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க ஆளு வரும்போது நீ ரொம்ப கோல்டாயி அச்சின்னு தும்புனேன்னா உன்னை விட்டுட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரன் ஓடியே போயிடுவான். எதுக்குமா இதெல்லாம் தேவையில்லாத வேலை? போமா வீட்டுக்கு. ஐயோ அம்மா, அவங்க என்ன பார்க்கதான் வராங்க. எனக்கு செக்அப் பண்ணி கோல்டு இருக்கா ஃபீவர் இருக்கான்னு செக் பண்ண வரல. என் தும்மலை பார்த்து பயந்து ஓடுறவங்க எனக்கு எதுக்கு? ஐயோ, ஏதோ சும்மா சொன்னேன்டி. உனக்கு தெரியுமா, இப்ப உன்னை பார்க்க வராங்களே அவங்க குடும்பம் ரொம்ப பெருசு. இப்போ எல்லாம் சரியாயி கை கூடி வந்தா நீ அவங்க வீட்டு சின்ன மருமகளாகுவ. உன்னை விட மூத்தவங்க 2 பேர் இருக்காங்க. உன்னோட அத்தை மாமா நாத்தனாரு ஒத்த ஓர குத்திங்க எல்லாருமே சேர்ந்து அவங்களோட பசங்க எல்லாரும் ஒரே வீட்டுலதான் இருக்காங்க. ஐயோ என்னம்மா, என்ன அவ்வளோ பெரிய குடும்பத்துக்குள்ள தள்ளி விடுறீங்க? நம்ம வீட்டுல 3 பேரு மட்டும்தான். நான் நம்ம 3 பேருக்கு மட்டும்தான் சமைக்க பழகிக்கிட்டு இருக்கேன். ஆனா அவங்களது பெரிய குடும்பம். அவங்க சமையல் அறைக்குள்ள போனா அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாருக்குமே சமைச்சிட்டு நான் திரும்பி வரும்போது நைட் ஆயிருக்கோமா. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே சாப்பிட்டதுக்கு அப்புறம் நிறைய பாத்திரம் இருக்குல்ல, அந்த பாத்திரம் கழுவி கழுவி என் கைரேகெல்லாம் அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் ரேஷன் கடைக்கு போய் தம்பு வைங்கன்னு சொன்னா தம்பே விழுவாது, என்னை யாரோன்னு சொல்லுவாங்க. ஐயோ கடவுளே, எவ்வளவு தூரம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டடி. இன்னும் அவங்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வரல, உன்னை பாக்கல, கல்யாணம் எதுவுமே முடிவாகல. அதுக்கு முன்னாடி நீயே எதேதோ பேசுற. முதல்ல அவங்க நம்ம வீட்டுக்கு வரட்டும். நீ பையனை பாரு. பையன் உனக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே கல்யாணம் பண்ணிக்கோ. இப்ப வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கடி. நாளைக்கு அவங்க வரும்போது சோர்வா இருக்க கூடாது. பாக்யம் சொன்ன உடனே சுனைனா வீட்டுக்கு போனா. பாக்யம் மட்டும் ஒண்டியா நின்னுகிட்டு வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. மறுநாள் சுனைனாவை பாக்குறதுக்காக கார்த்திக் குடும்பம் வந்தாங்க. கார்த்திக் கூட அவங்க வீட்ல ரொம்ப பாசமா வளர்ந்தவரு. ஏன்னா அவரு கடைசி பிள்ளை ஆனதுனால. கார்த்திக் அவனோட அம்மா ராஜேஸ்வரி இப்படி பேசிக்கிட்டாங்க. அம்மா சுனைனா, நீ கஷ்டத்துல வளர்ந்த பொண்ணு. உனக்கு வீட்டு கஷ்டம் எல்லாமே நல்லா தெரிஞ்சிருக்கும். எங்களோட இது ரொம்ப பெரிய குடும்பம். எங்க வீட்ல நாங்க மொத்தம் 9 பேரு. நீயும் வந்துட்டேன்னா 10 பேர் ஆயிடும். இங்க பாருமா சுனைனா, இவங்க வீட்டுக்கு போனா ஒண்டியா வேலை செஞ்சு சமைக்கணும். எப்படி இவங்க வீட்டுக்கு போய் நான் மொத்த வேலையும் செய்யணும் அப்படின்னு எல்லாம் யோசிக்காதம்மா. எங்க வீட்டுல அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சுக்குவாங்க. முக்கியமா சமையல நான் தான் செய்வேன். ஏன்னா நான் சமைச்சா மட்டும்தான் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். நான் ஒன்னே ஒண்ணு உங்ககிட்ட கேட்டுக்கிறது மட்டும்தான், நீ வந்ததுக்கு அப்புறமும் என் குடும்பம் கூட்டு குடும்பமாவே இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டு உடைஞ்சு போக கூடாது. இத தவிர நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கலமா. இது ஒன்னே ஒண்ணு மட்டும்தான். என் வீட்டுக்காரர் உயிரோட இருக்கிற வரைக்கும் யாருமே இந்த குடும்பத்தை பிரிச்சு கூட்டிட்டு போகவே கூடாது.
நான் என்னோட பெரிய மருமகளை கூட்டிக்கிட்டு 2வது மருமகளை பொண்ணு பார்க்க போகும்போது கூட இதே வார்த்தையை தான் சொன்னேன். உங்ககிட்டயும் இதே தான் சொல்றேன். உனக்கு பிடிச்சிருந்தா இந்த கல்யாணத்தை பண்ணிக்கோ, வேற எதுவுமே இல்லம்மா. நான் அந்த மாதிரி எல்லாம் செய்யற பொண்ணு இல்லங்க. எனக்கு கூட ஒரு நல்ல குடும்பம் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். நான் ஒன்னா சேர்ந்து வாழுவேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டா. உடனே ராஜேஸ்வரி, இன்னும் என்னம்மா ஆண்டின்னு சொல்ற, அத்தைன்னு சொல்லுமா. டே கார்த்திக், நீ ஏதாவது பேசணுமாடா? நீங்க பேசும்போது நான் பேச மாட்டேமா, எனக்கும் பிடிச்சிருக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்ச நாள்லயே எல்லாருமே சேர்ந்து கல்யாணத்தை செஞ்சு வச்சாங்க. இப்படி சுனைனா மாமியார் வீட்டுக்கு போனா. எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. அவங்களோட வீடு ரொம்ப பெருசு. அந்த வீட்டை பார்த்து ஆச்சரியப்பட்டா. உடனே சுனைனா, அத்தை, இந்த வீடு ரொம்ப பெருசா இருக்கத்த. இந்த பக்கம் கிளீன் பண்ணணும்னா ஒரு 10 நாள், அந்த பக்கம் கிளீன் பண்ணணும்னா ஒரு 10 நாள். ஐயோ அத்தை, இவ்வளோ பெரிய வீடை கிளீன் பண்ணணும்னா எவ்வளோ நாள் ஆகும்? எப்படி அத்தை இவ்வளோ பெரிய வீட்டை மெயின்டைன் பண்றீங்க? வீட்டு வேலை எல்லாம் பாத்துக்கிறதுக்கு 2 பேர் இருக்கிறாங்கம்மா, அதனால நீ அதை பத்தி கவலைப்படாத. இல்லனா இவ்வளோ பெரிய வீட்டை நம்மளால மட்டும் பாத்துக்க முடியுமா என்ன? இப்படி எல்லாருமே சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. சுனைனா புது மருமக அப்படின்னு எப்பவுமே அவ கூட ஒருத்தர் இருந்துகிட்டே இருந்தாங்க. அது அவளுக்கு பிடிக்கல. தனியா புருஷன் கூட கொஞ்ச நேரம் சந்தோஷமா கூட அவளால பேச முடியல. இருந்தாலும் மாமியாருக்கு கொடுத்த வாக்க காப்பாத்தணும்னு அவ எப்பவுமே மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தா. ஒரு நாள் சுனைனா அவளோட புருஷனான கார்த்திக் கிட்ட, ஏங்க, கல்யாணமாயி இவ்வளோ நாளாச்சு, ஒரு நாள் கூட என்ன வெளியே கூட்டிட்டே போல. இன்னைக்காவது என்ன வெளியே கூட்டிட்டு போறீங்களா? வீட்ல இருந்து போர் அடிக்குது. வீட்ல அத்தை அக்காங்க என்ன வேலையே செய்ய விட மாட்டேங்கிறாங்க. எல்லா வேலையும் அவங்களே செய்யறாங்க. உங்களை இந்த வீட்ல பாசமா பாத்துக்கிட்டாங்களோ இல்லையோ, என்ன மட்டும் ரொம்ப பாசமா ரொம்ப கேர் எடுத்து பாத்துக்கிறாங்க. இங்கே இருக்க போர் அடிக்குதுங்க. இல்லனா என் வீட்டுக்காவது ஒரு 2 நாள் போயிட்டு வரட்டுமா? எனக்கு இப்போ லீவ் இல்ல, அதனால வெளியே எங்கேயுமே உன்னை கூட்டிட்டு போக முடியல. ஒரு 2 நாள் இரு. நான் ஆபீஸ்ல ஒரு 2 நாள் லீவ் கேட்டுட்டு வந்து உன்னை வெளியெல்லாம் கூட்டிட்டு போறேன். இல்ல ஆவாது, என் வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னா சொல்லு, எங்க அம்மா கிட்ட கேட்டு சொல்றேன். அதுவும் இல்லாம நீ சொல்றது நல்லா இருக்கு. வேலை குடுக்கறாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, வேலை குடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நீ கம்ப்ளைண்ட் பண்ற. அட என்னங்க அப்படி சொல்றீங்க? நான் எங்க கம்ப்ளைண்ட் பண்ணேன்? இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பெரிய மருமகளான சுரேகா கேட்டுக்கிட்டு இருந்தா. சுரேகா இந்த விஷயத்த மாமியார்கிட்ட சொன்னா. மாமியார் வீட்ல எல்லாரையுமே கூப்பிட்டாங்க. இங்க பாருங்க, நான் சொல்றத எல்லாருமே கேட்டுக்குங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாருமே சேர்ந்து பிக்னிக் போக போறோம். நம்ம புது மருமக வந்ததுக்கு அப்புறம் நம்ம எங்கேயுமே போலல. அது மட்டும் இல்ல, அவங்களையுமே எங்கேயுமே அனுப்பல. அதனால இந்த தடவை வெளியே போயிட்டு வரலாம். உடனே ராஜேஸ்வரியோட புருஷன் ராகவையா, முந்தா நேத்து தானே கல்யாணமாச்சு, உடனே பிக்னிக்கு எதுக்கு வீண் செலவு? வீட்லயே இருந்தா கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். அதுவும் இல்லாம இது மழைக்காலம், வெளியே போனா நல்லா இருக்குமா? ஆனா அங்க ராகவையா பேச்சு நடக்கல. ராஜேஸ்வரி அம்மா ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க பேச்சுக்கு யாருமே தடை சொல்ல முடியாது. இப்படி இருக்கும்போது சுனைன்னு அவளோட புருஷங்கிட்ட, ஐயோ என்னங்க, உங்ககிட்ட நான் இந்த விஷயத்த பத்தி சொன்னேனோ இல்லையோ, அதுக்குள்ள உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டீங்க. நான் இந்த வீட்ல பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கல, அதுக்குள்ள சண்டையாக நானே காரணமாயிட்டேன். ஏய், என்ன சொல்ற? நான் உன் கூட தானே நின்னு பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள ஆபீஸ் கால் வந்தது, பேசலான்னு வெளியே போயிட்டு வராங்கட்டியும் அம்மா எல்லாரையுமே கூப்பிட்டாங்க. உடனே அங்க போனோம். அதை தவிர நான் அம்மா கிட்ட பேசவே இல்லையே அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ராஜேஸ்வரி வந்தாங்க. இங்க பாருமா, நான் சொல்றத சரியா கேட்டுக்கோ. நீ புதுசா கல்யாணமானவ, கொஞ்ச நேரம் உன் புருஷன் கூட தனியா இருக்கணும்னு உனக்கு தோணும். ஆனா நீ ஒத்தையில இருக்கிற அப்படின்னு உனக்கு உதவியா இருக்கட்டும்னு எல்லாரும் பாசமா உன்னை பாத்துக்கிறாங்க. பெரிய மருமக நீ ஒண்டியா இருப்ப, உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு வந்தா. அப்ப நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தீங்களா? அததான் அவ வந்து என்கிட்ட சொன்னா. அவ மேல கோவப்படாத. ஏன்னா இந்த வீடு கூட்டு குடும்பமாவே இருந்துருச்சு. நம்ம வீட்டுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒளிவு மறைவு அப்படிங்கறதே இல்ல. அதனாலதான் இந்த கூட்டு குடும்பம் இவ்ளோ நாளா ஒத்துமையா சேர்ந்திருக்கு. நீ அத பத்தி எல்லாம் கவலைப்படாத. இந்த வீட்ல கார்த்திகை எவ்வளவு பாசமா பாத்துக்கிறோமோ அதே மாதிரி உன்னையும் பாசமா பாத்துக்குவோம். ஏன்னா உன்னை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது எங்களோட கடமை. உன் மனசுக்கு கஷ்டம் ஆகுற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இங்க நடக்காது. உனக்கு எங்கேயாவது வெளியே போனோம்னா என்கிட்ட வந்து சொல்லு. நான் எல்லாருக்கிட்டையுமே பேசி வெளியே போயிட்டு வரலாம். ஆனா இந்த வீட்ல எங்க போறதா இருந்தாலும் எல்லாரும் ஒன்னாதான் போவோம். சுனைனா எதுவுமே பேசல. இந்த விஷயத்த சொல்லிட்டு ராஜேஸ்வரி அம்மா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க.
எல்லாரும் நல்லா மத்தியான நேரத்துல சாப்பிட்டு படுத்து தூங்குனாங்க. அன்னைக்கு சாயங்காலம் ஜோரா மழை வந்துகிட்டு இருந்தது. சுனைனா எல்லாருக்காகவும் சுட சுட பஜ்ஜி செஞ்சா. அதுவும் ஒரு விதமான பஜ்ஜி இல்ல, 10 வகையான பஜ்ஜிங்க. எல்லாரும் தூங்கி எந்திரிச்சு பாக்கும்போது அந்த பஜ்ஜிய பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. எல்லாருமே தூங்கி எந்திரிச்சு சுட சுட பஜ்ஜி சாப்பிட்டுக்கிட்டு கதை பேசிக்கிட்டு இருந்தாங்க. அம்மா சுனைனா, உனக்கு எந்த வேலையும் இல்லைன்னு நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கல? எல்லாருமே சாயங்காலம் வேலைக்கு போயிட்டு வரும்போது நீ சுட சுட ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு வைக்கணும். இந்த பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இந்த பொறுப்பை நீ தான் பத்திரமா பாத்துக்கணும். ராஜேஸ்வரி சுனைனாக்கு பஜ்ஜி செய்யற வேலைய கொடுத்த உடனே சுனைனா கூட சந்தோஷப்பட்டுக்கிட்டு எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாம எல்லாரும் ஒதுமையா சந்தோஷமா இருந்தாங்க.